அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணி இருக்கும். நாங்கள் கிளம்பி விழுப்புரம் வந்துட்டு கிராவிச்சுவேஷனுக்கு கிளம்புனோம். 7:30 கிளம்பி நாங்கள் ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ணோம். பாருங்கள், இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கினே நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கினே வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதன் பிறகு நாங்கள் 7:30 7:30 இங்கேருந்து கிளம்பணுங்களா. அங்கே போயிட்டு ஒரு 9:30 போயிட்டோம். அரை மணி நேரத்தில் ட்ரெயின் கொண்டு போய் எங்களை விட்டுடுச்சுங்க. அதனால் அங்கேருந்து நாங்கள் 9:30 ரீச் ஆகிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சரி நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோன்னு சொல்லி ஒரு இளநி வாங்கி குடித்தோம். ஆளுக்கு ஒரு இளநி வாங்கி குடித்தோம். நானும் என் பொண்ணு தான் போனோம். ஆளுக்கு ஒரு இளநி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ரிலாக்ஸாக ஒரு டெம்போ ஷேர் ஆட்டோவை பிடிச்சிட்டு நாங்கள் அங்கே தேவானம்மா காலேஜில் தான் கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க. அங்கே போனோம். அப்புறம் ஷேர் ஆட்டோவில் போயினே இருந்தோம். போயிட்டு அப்புறம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு 11 மணிக்கு தான் வரணும். ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் 9 மணிக்கு ஒரு 10 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அப்படி பேசி கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நாங்கள் 11 மணி ஆகிற வரைக்கும் அங்கே மற்ற பேரண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினே இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 11:30 காலேஜில் மதியம் லஞ்சு கொடுத்துட்டாங்க. மதியம் லஞ்சு கொடுத்துட்டு 1 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதனால் 11:30 லஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க, வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க. யாருக்கு எது விருப்பமோ அதை சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அவங்க சிக்கன் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பிறகு 12:30 ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, பேரண்ட்ஸ் பின்னாடி உட்காந்துருந்தோம். நாங்களும் பின்னாடி உட்காந்துருந்தோம் பேரண்ட்ஸ் எல்லாம். அப்புறமா சீஃப் கெஸ்ட்டு வந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உரையாடினாங்க. ஒவ்வொரு மேம் வந்தாங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. இப்படியே ஒரு 2 பேர் உரையாடினாங்க. அதன் பிறகு பார்த்தாங்க பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வராங்க. சீஃப் கெஸ்ட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் ட்ராவல் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணது ஒரு ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. உங்களுக்கு என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.